அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். துவா வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நோன்பு வந்து திறந்துடுறேன். இன்றைக்கி நோன்பு வச்சேன்னா ஒரு நாள் விட்டு நோன்பு வைக்கிறதா இருக்குது. ஏன்னா கொஞ்சம் வயிறு வலியாக இருக்குது, என்னன்னு தெரில, சூடாகிறதுனால என்னன்னு தெரில. அதனால் நோன்பு வந்து ஒரு நாள் விட்டு தான் வைக்கிறேன். தண்ணி வந்து குடிச்சிக்கலாம். பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை வந்து குடிச்சிக்கிறேன். தர்பூசணி, வடை, ஜூஸு, கஞ்சி இதெல்லாம் இருக்குது. இது சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். கஞ்சி குடித்தாலே வயிறு ஃபுல்லாகிடும். ஜூஸ் என்ன போட்டேன்னா சப்ஜா வேரெல்லாம் போட்டு அந்த இது நன்னாரி சர்பத் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நன்னாரி சர்பத்தை ஊற்றி சர்க்கரை போட்டு லெமன் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நான் போடுவேன். சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து நோம்பு திறக்க பார்த்து சாப்பிட்டேன். நீங்கள் நோம்பு திறக்க பார்த்து என்னென்னலாம் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு ஜூஸை வந்து குடிச்சிட்டேன். நீ கொஞ்சம் வெளியே வேற போயிருந்தோமா, ரொம்ப தாகமாக இருந்துச்சு. கஞ்சி வந்து டீப்பனில் இருக்குது. சூடாக இருக்கான்னு பார்த்தா சூடாக இல்லை. குடிக்க பார்த்து கொஞ்சம் சூடாக இருக்கும். வடை பஜ்ஜிலாம் தொட்டு சாப்பிட பார்த்து சூப்பராக இருக்கும். நான் எப்படி வந்து கஞ்சி குடிப்பேன்னா, வடையெல்லாம் பிச்சு போட்டு கஞ்சி அதில் ஊற்றி எப்பயாச்சும் இந்த மாதிரி நான் வந்து சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். ஒரு வடை 2 வடை போட்டாலே அது வயிறு ஃபுல்லாகிடும். ஒரு டம்ளர் கஞ்சியில் வந்து இந்த மாதிரி சாப்பிடுவேன். சூப்பராக இருக்கும். ஆனால் நிறைய பேர் நிறைய கஞ்சி குடிப்பாங்க. நிறைய கஞ்சி குடித்தா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது. அதனால தான் இது பாதி குடிப்பேன். ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிப்பேன். அதுவே எனக்கு போதும். தர்பூசணி வந்து சாப்பிட்டேன். தர்பூசணி வந்து இது வந்து நேற்று பழத்தை கட் பண்ணி வச்சேன். நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் புது பழம் வந்து கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு புது பழத்தை வந்து கட் பண்ணேன். ஆனால் எனக்கு பழம் வந்து கட் பண்ணவே வரல. இப்படி நானும் ட்ரை பண்ண கட் பண்ணவே வரல. எனக்கு தர்பூசணி மட்டும் கட் பண்ணவே வராது. இதோ கட் பண்ணி பார்த்தேன். ஆனால் எல்லாத்தையும் வந்து பேத்து ஒரு மாதிரி உடச்சி இதுவாகிடுச்சு. கட் பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்.